எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் ராகி முத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ராகி முத்தை அப்படிங்கிறது வந்து கர்நாடகா ஸ்பெஷலுங்க. லஞ்சில் 90% ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இது. இப்போ ராகி வந்து மாவு நல்லா அரைச்சதை வந்து நல்லா அலசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அலசி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. அது வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தண்ணி வந்து 1 கப் எடுத்திருக்கேன் ராகி. அதுக்கு வந்து 1.5 கப் எந்த இதில் எடுக்கிறோமோ நம்ம அளவு, அதில் வந்து 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, அதாவது எண்ணெய் வந்து ஒரு 1 to 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு கொஞ்சங்க. சாதம் வடித்து வச்ச சாதம் வேணும்னா எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்காக பண்ணுறது இது வந்து பெங்களூர் ஸ்டைலில் அது இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. கடாயி காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயை தாளிச்சிடலாம். பச்சை மிளகாய் போட்டாங்க. இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வதங்கி உப்பு போட்டுருவாங்க. லைட்டாக சீக்கிரம் வதங்கிடும் இருக்காது. வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ வதங்கிடுச்சுங்க. தண்ணி ஊற்றிடலாம். இதில் உப்பும் போட்டுடலாம். உப்பு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். அதோட கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஸோ இந்த ராகி முத்தைக்கு வந்து சொப்பு சாறு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இந்த கன்னடிகாக்கு. அது ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போடலாம். மொத்தமாக போட்டுறக்கூடாது. போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்குமே வந்து வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை வந்து ஈரக்கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ கையில் ஒட்டவே இல்லை. ஈரக்கை ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒட்டலை. நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறினா கெட்டி ஆகுங்க. சப்போஸ் இனி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து இது நல்லது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி தினமும் சாப்பிடும்போது ஃபேட்டெல்லாம் எதுவும் இருக்காது. உடம்புக்கும் குளிர்ச்சி. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது ரைஸ் மட்டும் கூட வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் பண்ணனால கத்திரிக்காய் சாம்பாரே வச்சுட்டேன். ஆக்சுவலி வந்து இதுக்கு நான்வெஜ் கிரேவியோட சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டா திரும்பி வெயிட் கெயின் தான் ஆகும். அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற இருந்தோன்னா சாம்பார் அந்த மாதிரி வந்து தொட்டு சாப்பிட்றது நல்லது. இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அப்புறம் சைடில் வந்து இந்த வெஜிடபிள்ஸு அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.